ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு மாம்ஸ் ஹெல்தி அண்ட் டேஸ்டி கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ரொம்ப டேஸ்டியான காளான் கிரேவி செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. காளான் கிரேவி ரொம்ப கறி சுவையை மிஞ்சிற அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். அது நம்ம சில பொருட்கள்லாம் மசாலா பொருட்கள் வறுத்துட்டு அதுக்கப்புறமா அது செய்ய போகிறோம். அதனால் ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சோன்னு அதில் கொஞ்சமாக கடுகு, அது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு அது கூட நறுக்கி வச்ச வெங்காயம், நல்லா பெரிய சைஸில் 2 வெங்காயம் எடுத்து நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். அதை நறுக்கி வச்ச வெங்காயத்தை கொஞ்சம் பொடியாகவே நறுக்கிட்டு அது நல்லா வதக்கிடும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்கணுமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வெங்காயம் வதங்கினோன்னே அதுக்குள்ளே 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அதை நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். ஏன்னா அரைச்சி ஊற்றினா கொஞ்சம் நல்லா விழுது, கிரேவி நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால தக்காளியை அரைச்சி ஊற்றி நல்லா இன்னும் கொஞ்சம் வதக்குங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா எவ்வளோ வதக்கணும் அவ்வளோ வதக்கிட்டு பச்சை வாசனை போனோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. அதுலேயும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கினா தான் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வதக்கிட்டு அதிலே காளான்கள் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். காளான் எடுத்து அதில் போட்டு அதையுமே கொஞ்சம் நேரம் வதக்குங்க. வதக்கினா தான் இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும், நல்லா சாஃப்டாகும். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட்டி குறைச்சி கூட போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 2 ஸ்பூனு கொத்தமல்லி தூள் போட்டுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. திரும்ப நல்லா வதக்கிட்டு அதுவுமே பச்சை வாசனை கொஞ்சம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இருக்கும்பொழுது அதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டும், கொஞ்சம் அதுவுமே பச்சை வாசனை போனால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டுட்டு கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டுட்டு மூடி வச்சுருங்க. அது கொஞ்சம் நேரம் ஒரு 15 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றுங்க. ஒரு 15 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் ஊற்றினா நல்லாயிருக்கும். தேங்காய் ஊற்றி நல்லா கிளறி விட்டு அதுவும் இன்னும் ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் ஊற்றி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம என்னென்ன மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா 3 மிளகா போட்டிருக்கேன், காஞ்ச மிளகா. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை இதெல்லாம் போட்டிருக்கோம். நல்லா அரைச்சா கொஞ்சம் ஓரளவுக்கு வறுத்துட்டு நல்லா ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நல்லா குழம்பு கொதித்தோடனே அதில் அந்த தூள் அரைச்ச பொடியை போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு ஒரு கொதி கொதித்தா போதும், கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடுங்க. ரொம்ப சுவையான கறி சுவை விட மட்டன் குழம்போட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.